உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன இங்க பஞ்சாயத்து? இல்லை இந்த ஆறு என்ன பண்ணுதாருங்க? இந்த ஆருக்கு என்ன வேலைங்க? இல்லை ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாரா? சொல்ல கேட்கம்ல வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணானா இருந்தாலே அம்மோ ஐயா பிரசிடென்ட் ஐயா இல்லை நியாயத்தை நீயே சொல்லல. ஊர்ல ஒரு மரியாதைக்குரிய மனுஷன் தானே நீ. ஊர்ல ஒரு கௌரவமான ஆளு நீ தானே. இல்லை என் மகனையும் உன் தங்கச்சி நீயே பிரிக்கலாமா? வேண்டாலே வேண்டாலே, ஒரு ஜோடியை பிரிச்ச வைத்தறிச்சல நீ கொட்டிக்க வேண்டாம்ல. அவளை சேர்த்து வச்சிடல. சம்மோ சம்மோ வேண்டாலே, சின்ன பசங்களோட பாவத்தை நாம கொட்டிக்க வேண்டாம்ல. நல்லா ரோசிச்சு முடிவு பண்ணல. இல்ல என் மாவன் முத்துப்பாண்டி பாவம்ல. தாரு உன் தங்கச்சி இல்லாம அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளே. ஐயா என்னாச்சு பாத்தியா? போங்க போங்கய்யா. நரி பயல நடுக்கியாடா முருகா. நீ உள்ள வா. உள்ள போத்த அதென்ன மன்னிப்பு மாதிரி தெரியாத மன்னிப்பு? நீ ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிருக்க. ஏ வீரா பரணி, நீ போய் டீ எடுத்துட்டு வா அவளுக்கு. சரி பரணி. ஏ சம்மு, என் கண்ணே என்னால் நம்ப முடியலையா? அந்த பேப்பைய இசைக்கு காலை தொட்டு கும்பிட்டதை என் கண்ணால நான் பார்த்தனே. அப்ப அவனை நீ நம்புதியா? ஏல அந்த பேப்பைய கெட்டவன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப எசைக்கிட்ட வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கானே. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? எப்போ இப்ப என்னத்துக்கு அண்ணனை போட்டு இப்படி குழப்பிட்டு கிடக்க? ஏட்டி அவன் தான் மன்னிப்பு கேட்டான்ல, அப்புறம் என்ன? போரும்பா, எல்லா விஷயத்தையும் இனிமே அண்ணனே பாத்துக்கோ. எனக்கு எது நல்லதுன்னு அதுக்கு நல்லாவே தெரியும். நீ போட்டு அதை குழப்பிட்டு இருக்காத. என்ன இனி பேசவே விட மாட்டீங்களா? என்னத்துக்கு பேசிக்கிட்டு? நான் ஆறு சொன்னாலும் கேட்க மாட்டேன். அண்ணன் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். அண்ணன் நீ என்ன முடிவெடுக்குதியோ அதை மட்டும் எடுன. ஆறு பேச்சு நீ கேட்க வேண்டாம். மா சம்திங் ராங். உலகமே அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஆனா இந்த திருந்துறதுக்கு சான்ஸே இல்லம்மா. எலே ஆனா போய் பேசிட்டு வந்திருக்காருல. அதெல்லாம் பேசிருப்பாரு, ஆனா நிச்சயம் தப்பா தான் பேசிருப்பாரு. சரில, நீ முதல்ல பரணிக்கு ஒரு போன போடு. அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேப்போம். சொல்லுடா, என்ன விஷயம்? அக்கா, அம்மா உன்கிட்ட பேசுன்னு சொல்லிச்சு, இந்த கேளு. குடு.
ஏட்டி பரணி, உங்க அப்பா வந்து என்னென்னமோ சொல்லுதாரு, அது நெசந்தானா? அக்கா, அப்பா அங்க வந்தாராம், மைனி கிட்ட பேசினாராம், காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டதா சும்மா அடிச்சு விடுறாருக்கா. நிஜமாலே அப்படி எதுவும் நடக்கலல்லக்கா? டேய், நிஜமாவே அவர் மன்னிப்பு தாண்டா கேட்டாரு. ஏட்டி என்னடி சொல்லுத? அவ கால்ல கூட விழுந்து மன்னிப்பு கேட்டாருமா. அக்கா, அவரு பேசுறத நிஜமாலே நீ கேட்டியா? அவரு நிஜமாலே மன்னிப்பு தான் கேட்டாரா? அவர் பேசுனதெல்லாம் எதுவும் நான் கேட்கல. ஆனா நிச்சயமா அவர் எதுவும் தப்பா பேசலன்னு தான் தோணுது. ஏட்டி, அப்போ உங்க அப்பா பேசுறத நம்பலாம் மாட்டி? நான் கண்ணாலேயே பார்த்தேனே, நம்பிதான் ஆகணும். செத்த இருடி, நான் போய் சமையல முடிச்சிட்டு வேகமா வந்துடுறேன். இப்ப எதுக்கு இங்க வரணும்? அதான் இவரே வந்து மன்னிப்பு கேட்டுட்டாருல, பொறவென்ன? இனிமே எதுவும் தப்பா நடக்காது. நான் வந்து எசக்கிய கூட்டிட்டு வரேன். மா, ஆரம்பிச்சிட்டியா? அம்மா, அப்பா வந்து எசக்கி கிட்ட மன்னிப்பு கேட்டு போயிட்டாருதான். ஆனா எசக்கி அங்க வரணுமா வேணாமாங்கிற முடிவு எசக்கி கையிலயா இருக்கு. ஏட்டி, அவ நினைச்சா வர முடியாதா? முடியாதுமா. அவ அங்க வரணும்னா சண்முகம் மனசு மாறணும். முதல்ல நான் தான் பேசி பேசி அவன் மனச கலைக்கணுமா. நீ இப்ப வந்து எசக்கி கிட்ட பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல அத புரிஞ்சுக்கோ. ஏட்டி, இப்ப நான் என்னதான் செய்ய? கொஞ்சம் பொறுமையா இரு. நிச்சயமா உன் மருமகனோட மனச மாத்திடலாமா? சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவளையும் என்னையும் பிரிச்சு வைக்கிறதுல இவனுக்கு என்னையா கிடைக்க போகுது? நான் சொல்றத சார்வால் தப்பா நினைச்சு கூடாது. சண்முக சார்வால் தப்பான ஆளா சார்வால்? அவரும் நல்ல மனுஷன் தானே. என்ன பெரிய நல்லவன்? என் மேல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? தப்பு பண்ணது எங்க அப்பா. அந்த ஆளை இவன் தட்டி கேட்கட்டும், இல்ல அடிச்சு கூட கொல்லட்டும். எனக்கு எதுக்கு தண்டனை கொடுக்க? அதுவும் சரிதான். முக்கியமா இது நீங்க இல்லாதப்ப நடந்த தப்பு. அதுக்காக நீங்க என்ன செய்ய முடியும்? அவசரப்படாதீங்க சார்வால். கோவத்துல ஏதாவது பண்ணிட போறீங்க. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குவே. ஒண்ணு அவ என் கூட வந்து வாழணும், இல்ல அவளை நான் மறக்கணும். இந்த ரெண்டு வழிதாமையா இருக்கு. சார்வால், வாழணும்னா உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான் சார்வால். பிரசிடண்ட பார்த்து நேருக்கு நேரா கேட்டுடுங்க சார்வால். எல்லாம் சரியாயிடும்னு என் மனசுக்கு தோணுது சார்வால். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.